ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனில் எப்படிலாம் ஃபில்அப் பண்ணலான்ட்டு தான் இந்த பார்க்க போகிறோம். நடப்பாண்டில் 12வது முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் காலேஜில் கேட்டால் தருவாங்க. எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன்னா, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையில் அந்த துறையிலேருந்து இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. இது பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்காலர்ஷிப். இது எஸ்சி எஸ்டிக்கு இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பெயர் எழுதுகிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் தந்தை பெயர், அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் உங்கள் வயது, உங்கள் பாலினம், மதம் என்றால் இந்துனா இந்து போடணும், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் போடணும். பிரிவுனா பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், அதை எதனா டிக் பண்ணிடணும். ஜாதி என்றால்னா அந்த உங்கள் ஜாதிக்குள்ளேயே ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி அது தமிழில் எல்லாத்தையுமே அப்ளிகேஷனில் தமிழில் எழுதணும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் முதல் முறையாக பட்டதாரியாக நீங்கள்னு இருக்குது, அது ஆம் இல்லை அதில் டிக் பண்ணணும். பெற்றோரின் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம், உங்கள் அப்பாவோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும், இல்லைனா அப்ளை பண்ண முடியாது. எவ்வளோன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதாரோட எண், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் கூட உங்கள் ஆதார் ஜெராக்ஸும் பின் பண்ணி கொடுக்கணும். காலேஜில் மின்னஞ்சல் முகவரி, உங்கள் வீட்டோட முகவரி தரணும். அதுக்கப்புறம் உங்கள் கைபேசி ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட வங்கி கணக்கு எண், அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் வங்கியோட பெயர், அதுக்கப்புறம் வங்கி கிளையின் பெயர், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுனா அந்தந்த கிளைக்கு அந்தந்த பேங்க்குக்கு ஐஎஃப்எஸ்சி கோடுன்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ கோடு, இது பாஸ்புக்கு முதல்ல எடுத்துகிட்டு AAEU இந்த எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மாணவரின் வீட்டு முகவரி விவரம், அந்த விவரத்தை கொடுங்க. தற்காலிக வீட்டு முகவரி, இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற வீட்டோட முகவரியை கொடுங்க. அதுக்கப்புறம் நிரந்தர வீட்டு முகவரி அது கொடுங்க. இது ரெண்டும் சேமாக இருந்தால் கூட பரவாயில்ல. தற்போது பயிலும் கல்வி நிலையத்தின் பெயரும் முகவரியும், நீங்கள் படிக்கிற காலேஜ் தான் இப்போ இதில் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் படிக்கிற காலேஜோட முகவரி தான் கொடுக்கணும். படிக்கிற காலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் கடந்த ஆண்டில் படித்த வகுப்பு 12ஆம் வகுப்புன்ட்டு கொடுக்கணும். லேட்டரல் என்ட்ரின்னா ஆமாம் இல்லையான்ட்டு கொடுக்கணும். கலந்தாய்வு எண், கவுன்சிலிங் நம்பருன்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடும்போது கவுன்சிலிங் நம்பர்னு வரும். அந்த கவுன்சிலிங் நம்பரை இங்கே உள்ளிடணும். அதுக்கப்புறம் நடப்பு ஆண்டில் படிக்கும் வகுப்பு மற்றும் படிப்பின் கால அளவு 12வது வகுப்புன்னு போடணும். அதுக்கப்புறம் சென்ற ஆண்டில் வருகை பதிவு, விழுக்காடு சான்றிதழ், அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு நீங்கள் 12th படித்த ஸ்கூலில் கேட்டால் அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. அதையும் இதில் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனில் பின் பண்ணணும். பின் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடந்த நடப்பு ஆண்டில் உதவித்தொகை பெற்றாரா, நீங்கள் 12th ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி பெற்றிருந்தால் ஆம் இல்லைன்னு போடணும், இல்லை ஆம்னு போடணும், இல்லைனா இல்லைன்னு போடணும். படிப்பு பிரிவு சம்மந்தப்பட்ட துறையில் ஏற்பினை பெற்றுள்ளதா, இதை படிப்பிற்கு இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் விடுதியில் தங்கியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். விடுதியில் தங்கியிருந்தால் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லைனா அதெல்லாம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களோட பெயர், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் காலேஜில் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு இதுக்குன்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட்னா, உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட கவுன்சிலிங் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் 2.5 லட்சத்துக்குள்ளே தான் உங்கள் அப்பா சம்பாதிக்கிறாருன்னா இதில் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆர்டர் காப்பி அது பின் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பின் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணால் தான் அது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்குவாங்க. இது 12வது முடித்தவங்க காலேஜ் சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் கிடைக்கும். காலேஜில் தான் முக்கியமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி கேஸ்ட் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன். அடுத்த வீடியோவில் இந்த ரெனிவல் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ரெனிவல் ப்ராசஸ் எப்படி எல்லாம் எழுதுறதுன்ட்டு பார்ப்போம். அடுத்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனுக்கு அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்ட உடனே செகண்ட் இயர் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணலாம். இல்லை அது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அதை அப்ளை பண்ணி அதை எழுதி கொடுக்கணும். அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.